Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு vlogging வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்க போகுது. இன்னைக்கு வீட்டு வேலையை செய்ய போறோம். டெய்லி vlogging பண்ண போறோம். சோ photography ரிலேட்டடாவும் பேச போறோம். சோ வேலை என்னதுன்னா வந்து கொட்டிவாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் வாங்க போறேன். சோ அங்க ஸ்ட்ரீட் photography செய்ய போறோம். சோ அது எப்படி இந்த போட்டோஸ்ல எப்படி எடுத்தோம்ங்கறது சொல்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போட்டோ காமிக்கிறேன். ஓகே, இந்த போட்டோஸ்ல வந்து எப்படி எடுத்தோம்ங்கறத இந்த இடத்துல பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 டிப்ஸ் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயம் வந்து நம்ம மைண்டில் வந்து பிளான் பண்ணிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் என்ன பிளான்னா நம்ம கிட்ட இருக்கிற கேமரா, நம்ம என்ன டிவைஸ் எடுத்து போக போகிறோங்கிறத வந்து நம்ம மைண்டில் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் எதை வச்சு ஷூட் பண்ண போகிறேன்னா இந்த GoPro தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த GoProவோட கேப்பபிலிட்டி என்னங்கிறது நம்ம மைண்டில் இருக்கணும். ஸோ இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க, என்ன ஆங்கிள்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணணும். நீங்கள் ஜூம் லென்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு மாதிரி பிளான் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த GoPro வச்சு பார்ப்போம். இந்த GoProவோட 2 லிமிட்டேஷன் என்னன்னா, இதுக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ மாற்ற முடியாது. ஸோ வியூ வந்து ரொம்ப வைடாக இருக்கும், எல்லாமே வைடாக இருக்கும். ஸோ வைடாக இருக்கப்போ நீங்கள் தூரத்தில் இருந்தால் எதுவுமே உங்களால் நல்லா எடுக்க முடியாது. ஸோ வைடாக இருக்கப்போ நீங்கள் கிட்ட போகணும். ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிங்கிறப்ப நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன நடக்குதோ அங்கே உள்ளே இருந்து அந்த கூட்டத்துலேருந்து நீங்கள் எடுத்தால் தான் அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொரு லிமிட்டேஷன் என்னென்னா, GoPro சின்ன சென்சார், லோ லைட்டு, இருட்டில் வந்து வேலை செய்யாது. கொஞ்சம் ரொம்ப டார்க்கான சிச்சுவேஷன் போனீங்கனாலும் உங்களுக்கு கேமரா ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் வெளிச்சத்தில் இருக்கக்கூடாது. ஃபுல் வெளிச்சத்தில் இருந்தால் ஃபோட்டோ எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப போரிங்காக இருக்கும். ஃபுல் டார்க்காக போனாலும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி போயிடும். ஸோ டார்க் அண்ட் லைட், அதாவது லைட் அண்ட் டார்க் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷனில் இருந்து அந்தந்த மூமெண்ட்டில் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கேமரா கேப்பபிலிட்டி தான் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 வந்து டைமிங்னு சொல்கிறேன். டைமிங்னால் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரே கேஸாக இருக்கும், அப்படியே என்னென்னமோ நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நீங்கள் வைக்கிற கம்போஷனாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற மூமெண்ட்டாக இருக்கும், எல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ணால் தான் அந்த ஃபுல் ஸ்டோரி உங்களால் வந்து கிராப் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் மூமெண்ட் நடக்கிறப்ப அந்த மூமெண்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அது வந்து ஏஸ்தட்டிக்காகவும் இருக்கணும். ஏஸ்தட்டிக்னால் வந்து இந்த ஜாமெட்ரிக் ஆங்கிள்ஸோட அலைன் பண்ணி ஒரு பார்க்குறதுக்கே வந்து ஒரு கம்ஃபர்டிங் ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வந்து அங்கே இருந்து எடுக்கணும். ஸோ டைமிங் இஸ் த கீ. ஸோ ஏதாச்சும் ஒரு முக்கியமான மூமெண்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் ஏதாச்சும் எடுப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டிப் நம்பர் 3. ஓகே, டிப் நம்பர் 2லேருந்தே நான் டெரைவ் பண்ணுறேன். டிப் நம்பர் 2 வந்து நான் டைமிங்னு சொல்லியிருந்தேன். டிப் நம்பர் 3 வந்து இந்த டைமிங்கை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் என்ன கேமரா வச்சிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் GoPro வச்சிங்கன்னா அது வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும், லைவ் தான் இருக்கும். லைவ் மீன்ஸ் நீங்கள் என்ன நடந்துட்டுருக்கோ அது சின்ன டிஸ்பிளேல காமிச்சிருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே பார்த்து அப்படியே எடுத்துடலாம். பட் நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வியூ ஃபைண்டர் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா ரொம்ப நேரம் இப்படி வியூ ஃபைண்டர் வச்சுட்டு அந்த கேஸில் வந்துட்டு எடுக்கிறதுலாம் கஷ்டம். ஸோ நீங்கள் நான் வந்து லைவ் வியூ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் லைவ் வியூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டிஸ்பிளேலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கும் என்னென்ன நடந்துருக்குங்கிறது. ஸோ அந்த நடந்துருக்கு டக்குன்னு எடுக்கலாம். பட் எஸ், கேமரா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த் இட். எனக்கு நல்ல ஃபோட்டோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். போகலாம். போயிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு 4 ஃபோட்டோ பற்றி தான் பேச போகிறேன். ஸோ அங்கே வந்து ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்திருப்போம். ஸோ வாங்குறது, பார்கெயின் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ வந்து இந்த ஒரு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் ஃபில்டர் பண்ணி பெஸ்ட்டாக ஒரு 4 தான் மட்டும் காமிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் இப்போ இந்த பார்த்துருக்கீங்க. இந்த ஃபோட்டோ வந்து எப்படி எடுத்தோம்னா, இது கொஞ்சம் இன்னும் கீழே ஆங்கிளில் போய் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதோட டைமிங் என்னதுன்னா வந்து அந்த லேடி வந்து நடக்கிற கான்வர்சேஷன், ஆர்கியூமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது நடக்கிறப்ப எடுத்தாலும் நிறைய ஃபோட்டோஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் அதுதான். அண்ட் ஒன் மோர் ரீசன், அந்த லைட் அண்ட் டார்க் சொன்ன மாதிரி வந்து ஃபுல் லைட்லேயே இருக்காமல் பின்னாடி கொஞ்சம் டார்க் சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த கார்னரில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதனால தான் அது நல்லா விழுந்திருக்கும். ரத்தம் எதுக்கு எனக்கு ரத்தம் வந்துச்சு, எங்கே அடிபட்டுச்சுன்னு தெரியலையே. சை
அடிச்சுக்கிட்டேன்னு தெரியல. ஓகே. தென் இந்த ஃபோட்டோ தான் என்னோடய டாப் மோஸ்ட் ஃபேவரட் ஃபோட்டோ. இது வந்து என்னென்னா வந்து நான் அந்த ஃப்ரேம் நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன். ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு 3-4 ஆளுங்க வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அதில் வந்து நார்மலாக எடுக்கிறத விட வந்து அதில் யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தால் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதே சமயம் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து கேமரா பார்த்துருக்கோம், மித்த சப்ஜெக்ட் வந்து எங்கெங்கோ பார்த்துருக்கோம். அது கனெக்ஷன் மாற்றி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த வியூவர்ஸ் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப வந்து அந்த ஐலைன் வந்து கிராப் ஆகிருக்கும். யார் எங்கெங்கே பார்க்குறா, என்ன இவர் எங்கே பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்போஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் கம்போஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரேம்லேயே நிற்கிறப்ப ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் நடக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒருத்தர் பார்க்குற அந்த வண்டி எல்லோ கலரில் சட்டை போட்டு ஒருத்தர் அவர் வந்து டிபிள்னு ஏறுறப்ப தடன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் ஒரே அந்த பர்பிள் சட்டை போட்டிருக்கவர் மட்டும் என்னை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கம்போஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் என்னோட டாப் ஃபேவரைட். அண்ட் திஸ் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ் அந்த இடத்த வந்து காமிக்கணும்னு தோணுச்சு. வெளியிருந்து இல்லாமல் உள்ளே இருந்த அவங்க ஃபிஷ் மார்க்கெட் உள்ளே இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கிறது காமிக்க தோணுச்சு. அதே சமயம் நார்மலாக எடுக்காமல் வந்து அங்கே வந்து நிறைய க்ரோஸ் இருக்குது, காக்காலாம் பறந்துட்டுருக்கும். ஸோ அதை பறந்துக்கிட்டு இருக்க எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்குங்கிறனால வெயிட் பண்ணி எடுத்தது. அண்ட் தென் த 4th ஃபேவரேட் வந்து இது இன்னும் கொஞ்சம் லைட் சிச்சுவேஷன் நல்லா இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே இல்லாமல் லோ ஆங்கிள் டவுன் ஆங்கிள் GoPro வச்சு சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் கேமரா வச்சுருந்தா கஷ்டப்பட்டு போகணும். GoPro இத்தனோட தான் இருக்கும், அப்படியே கீழே கொண்டு போய் யாருக்கும் தெரியாமலே எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் அந்த தரையில் இருக்கிற சிச்சுவேஷன், ஸோ அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் எல்லா ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி சொல்கிறது தான் வந்து மெயின் கான்செப்டாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து கடைசி ஆடியன்ஸை ரீச் பண்ணும். மித்த பிக்சர் குவாலிட்டி அதெல்லாம் விட்டுட்டு இதுதான் வந்து அவங்கள ஹிட் பண்ணும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகிறப்ப அந்த ஃபோட்டோஸ் ஞாபகம் வரும். அது வந்து அந்த குவாலிட்டினால இல்லை, அந்த ஸ்டோரினால தான். ஸோ இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் மோஸ்ட்லி நீங்கள் இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி மண்டே மார்னிங் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா வீட்டில் ஒர்க்கில் பார்த்துட்ருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் அண்ட் வாட்சிங் திஸ் வீலாக். அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.